கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்பாக் கார்டனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது ஒரு 30 ஃபீட் ரோடில் இருக்குது. ஒரு ரீசேல் ஃப்ளாட்டை தான் நம்ம வந்து பார்க்க வந்துருக்கோம். இது வந்து ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டு. நீங்கள் இதில் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோடு பெரிய ரோடாக இருக்குது. ஆனால் வந்து கார் பார்க்கிங் வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களாம் இருக்குது. பட் ஆக்சுவலாக 3 பெட்ரூமுக்கு இருக்கணும். இவங்க வாங்கும்போது கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. அதனால் கார் பார்க்கிங் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ எல்லோரும் நிறைய பேர் இவங்க வந்து கார் பார்க்கிங் ரோடு தான் நிறுத்துறாங்க. ரோடு பெரிய ரோடாக இருக்கிறதால நீங்களும் கார் பார்க்கிங் வந்து நிறுத்திக்கலாம். இப்போ செல்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்த வந்து இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து இடிச்சிட்டு அவங்க கார் பார்க்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த பார்ட்டை மட்டும் இடிச்சிட்டு இங்கே கார் நீங்கள் ஓரமாக நிறுத்திக்கலாம். எல்லாருமே ரோட்டில் தான் நிறுத்துறாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து ஓரமாக காரை வந்து நிறுத்திக்கலாம். அது மட்டும் தான் இங்கே வந்து மைனஸ் பண்ணி, மற்றபடி ஃப்ளாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ இது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ கீழே வந்து 2 போர்ஷன், மேலே 2, கீழே 2 வீடு இருக்குது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு 2 வீடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்த் ஹவுஸ் இருக்குது. உங்களுக்கு மொத்தம் 7 வீடு. மொத்தம் 17 வருஷம் ஓல்டு வீடு. நல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு ஆப்போசிட்டில் வரும். மொத்தம் 7 வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2, ஃபஸ்ட் ஃப்ளோர் 2, செகண்ட் ஃப்ளோர் 2, அதுக்கு மேலே பென்த் ஹவுஸ் 1. 15 வருஷம் ஓல்டு வீடு. சவுத் ஃபேஸிங். உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. டோர் வந்து டீ-குட்டில் பண்ணியிருக்காங்க. பட் இது மாதிரி டோர்ஸ் நீங்கள் பார்த்து வாங்கும்போது மழை காலம் வந்தால் கொஞ்சம் விட்டு வந்து விரிய ஆரம்பிக்கும். லாக் வந்து பிரச்சனை வரும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா டோர் மட்டும் நீங்கள் கம்பல்சரி வந்து லாக் மாற்றிடுங்க. அது வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டு. பெரிய ஹால் உள்ள ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்கேன், 2 ஃபேனு. நல்ல பெரிய ஹால் வித் டைனிங் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஹாலு. அதில் வந்து ஒரு பெரிய ஹால் 1345 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. 3 பெட்ரூம். யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 565. ஒரு சின்ன பால்கனி பார்த்துடலாம். இங்கேயும் டைனிங் நீங்கள் வச்சுக்கலாம். பால்கனி, ரோடு வியூ பால்கனி. ரோட் வியூ. நல்ல டீசென்ட் லொக்காலிட்டி, டீசென்ட் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். இங்கே நீங்கள் துணி காய போகிறதுக்கு பூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாட்டிக்கலாம். நல்ல பெரிய ஹால். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து டைனிங் வச்சுக்கலாம். நல்லா ஷோபாலாம் போட்டு நல்ல ஸ்பேஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து டைனிங் வச்சுக்கலாம். 15 இயர்ஸ் ஓல்டு வீடு. 3 பெட்ரூமு. பட் ஒரு பெட்ரூமில் தான் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதுதான் வீட்டில் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது ஒரு ஜன்னல். இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப். ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு வீடு. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு கிராக்கும் எங்கேயுமே வந்து பார்க்க முடியல பில்டிங்கில். இங்கே வந்து கபோர்ட் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்க்கு. இந்த ஸ்லாப் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ரெண்டாவது பெட்ரூம் பார்த்துடலாம். இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்குன்னு ஆளுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் நீங்கள். லொக்கேஷன் வந்து பிரைம் லொக்கேஷன். பக்கத்தில் எல்லா அக்சஸும் குயிக்காக நீங்கள் வந்து போகலாம். இந்த பெட்ரூம்லேயும் ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்பை கவர் பண்ணி கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஆளுக்கு ஒரு ரூமை வந்து நீங்கள் ஆஃபீஸ் ரூம் எடுத்துக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது. இதுலேயும் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் மட்டும் கிடையாது, ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வந்து காமன் பாத்ரூம். வாஷ் பேஷன் இங்கே இருக்குது. கிச்சன் நம்ம பார்த்துலாம். இது வந்து கிச்சனை வந்து ரொம்ப சின்னதாக எதிர்பார்த்தளவுக்கு பெருசாக இல்லை. ஹாலில் இடம் நிறைய விட்டாங்க. பட் கிச்சனை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. நிறைய கபோர்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இதில் சின்னதாக ஒரு பால்கனி. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரோசஸ் கொடுத்துருக்காங்க. கிரில்லில் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. காற்று நல்லா வரும். 50 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். ரொம்ப நல்லா இருக்கானா. பட் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது.
பட் இவ்வளோ பெரிய இடம் வந்து சிட்டிக்குள்ளே கிடையாது கஷ்டம் தான். உங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 9500 per ஸ்கொயர் ஃபீட். அப்படி பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 1.37 crore வருது. நெகோசியேஷன் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் செல்லர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் மட்டும்தான் அவுட் சைடு. அது உங்களுக்கு நான் வழி சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணுன்றது. அவங்களுக்கு கூட வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் செல்லர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். 1.27 crore வரும். 1.27 crore 9500 போட்டிங்கன்னா 17 years ஓல்டு. இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு வீடு வந்து 30 வருஷம் தாராளமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஃபியூச்சரில் நீங்கள் இடிச்சிட்டு கட்டும்போது அழகாக கார் பார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன எத்தனை கோடி போகுன்றது இடத்துக்கு வேலை அதிகமாகிடும். தேவைப்படும் வந்து கூப்பிடுங்க. கவிஞர் சென்னை என்ன சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.